ஹாய் சுட்டீஸ், இன்று நான் உங்களுக்கு சொல்ல போகும் கதை ஒரு எறும்பின் வழி பயணத்தை பற்றி. இந்த எறும்பின் கதையில் உழைப்பும் ஒற்றுமையும் பொறுப்பும் முக்கியமான பாடங்களாக மின்னுகின்றன. இந்த கதை எப்படி சின்ன சின்ன தவறுகள் நம்மை எங்கு கொண்டு செல்லும் என்பதை உணர்த்தும். அந்த எறும்பின் பெயர் அம்மு. அவள் எறும்பு உலகின் தலைவியாக எவ்வாறு மாறினாள் என்பதை பற்றி பார்க்கலாம். ஒரு பசுமை மிக்க கிராமம், பெயர் செங்காடு. அந்த கிராமம் பசுமை, அமைதி, இயற்கை மற்றும் அன்பு நிரம்பிய இடம். அங்குள்ள ஒரு மரத்தடியில் தான் இந்த கதை ஆரம்பிக்கிறது. அந்த மரத்தின் அருகே ஒரு பெரிய எறும்பு படை இருந்தது. அந்த எறும்புகள் தினமும் கடுமையாக உழைத்து தங்களது உணவுகளை சேமித்து வைத்து வந்தன. அந்த கூட்டத்தை தலைமைத்துவம் செய்தது ஒரு வலிமையான அறிவும் அனுபவமும் நிறைந்த எறும்பு. அதன் பெயர் அம்மு. அம்மு எறும்பு மற்ற எறும்புகளுக்கு வழிகாட்டியாக இருந்தது. பணி என்பது வாழ்க்கையின் மூல அடி என்ற கோட்பாட்டில் அந்த எறும்பு உறுதியாக இருந்தது. அது எப்போதும் சொல்லும், நாம் சின்னதா இருக்கலாம், ஆனா நம்ம வேலை பெரியதா இருக்கணும் என்று அடிக்கடி கூறும். ஒரு சூழ்நிலையில் அம்மு எறும்பு மற்ற எறும்புகளை கூவி, இப்பவே உணவு சேமிக்க வேண்டியது அவசியம், மழைக்காலம் வந்துவிடும், அப்போ வெளியே போய் சாப்பாடு தேட முடியாது என்றது. எறும்பு படையின் பெரும்பாலானவை அம்முவின் வார்த்தையை கேட்டு பணி செய்ய தொடங்கின. ஆனால் சில இளம்பெண் எறும்புகள் இருந்தன. சின்னி, கன்னி, துளசி ஆகிய மூன்றும். இவைகள் வேலை எறும்புகள். தினமும் விளையாடுவது, அலையுவது, சாப்பிடுவது மட்டும்தான் இதனுடைய வழக்கமான தொழிலாக இருக்கிறது. சின்னி சொன்னது, மழைக்கு இன்னும் நேரம் இருக்கு, இப்பவே நம்ம வாழ்க்கையை வேலைக்கும் பாடுகளுக்கும் அர்ப்பணிக்க வேண்டாமே. அம்மு எறும்பு அதை மெல்ல பரிந்துரைத்தது, நாம் இப்போது செய்யும் உழைப்புதான் நாளை நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். வாழ்க்கையில் எப்போதும் முன்னே பார்த்து நடந்தாதான் நம்ம வாழ்வில் நிம்மதி இருக்கும். ஆனால் 3 எறும்புகளும் கேட்கவில்லை. இன்னொரு எறும்பான பொன்னி மட்டும் அம்முவின் வார்த்தைகளை நம்பி கடுமையாக உழைத்தது. மற்ற எறும்புகள் ஒவ்வொரு நாளும் உணவுப் பொருட்களை கூடிக்கொண்டிருந்தன. அரிசி விதைகள், மாத்திரை துகள்கள், பல வகை பிசின் துகள் எல்லாமே சிறு சிறு அளவில் சேமித்து வைத்தனர். அவ்வப்போது அம்மு எறும்பு குழுவினருடன் உரையாடி கொண்டு வேலை பங்கிட்டு கொண்டு ஊக்கம் அளித்து கொண்டே இருந்தது. பொன்னி எறும்பு, நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் அம்மா, நம்ம குழுவுக்காக நான் என் உயிரையே தந்து உழைக்கிறேன் என்றது. அம்மு மென்மையாக அன்புடன் சிரித்தது. அப்படிதான் ஒவ்வொரு எறும்பும் இருக்கணும். ஒத்துழைப்பு நம்ம வலிமை. நாட்கள் சென்று மழைக்காலம் வந்தது. வானம் தினமும் இருண்டது. மேகங்கள் கருங்கொட்டி சூழ்ந்தன. ஒரு நாள் மழை பொழிய தொடங்கியது. மழையோ கொட்டி கொட்டி பெய்தது. அந்த சின்னி, கன்னி, துளசி எறும்புகள் என்ன செய்யும் என்று தெரியாமல் தடுமாறின. தாங்கள் உணவு சேமிக்காததற்காக மனம் உடைந்தன. பசியில் துடிக்க தொடங்கின. வெளியே போனால் மழையில் அடிபட்டு செல்ல வாய்ப்பு, உள்ளே இருந்தாலும் சாப்பாடு இல்லை. அப்போது அம்மு எறும்பு பொன்னியும் சேர்ந்து அந்த 3 எறும்புகளை அழைத்தன. நீங்கள் தவறு செய்தீர்கள், ஆனாலும் நாங்கள் உங்கள் சகோதரிகள், உங்களையும் நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் என்று அம்மு எறும்பு கூறியது. 3 எறும்புகளும் நெஞ்சம் கனிந்தன. அம்மு, நாங்கள் தவறிவிட்டோம், உங்களது வார்த்தையை பின்பற்றக்கூடாது என்று நினைத்தது நாங்கள் செய்த மிகப்பெரிய தவறு. அம்மு சொன்னது, தவறு செய்வது தவறு இல்லை, அதை உணர்ந்து திருத்துவதுதான் சிறப்பு. உங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் ஒரு பாடம் கிடைத்து விட்டது என்று அம்மு கூறியது. மழைக்காலம் முடிந்தது. மீண்டும் வெயிலும் பசுமையும் அந்த செங்காடு கிராமத்தை நிரப்பின. எறும்புகள் மீண்டும் வெளியே வந்தன. இப்போது சின்னி, கன்னி, துளசி மூவரும் அனைவருக்கும் முன்னோடியாக செயல்பட்டனர். வேலை மட்டும் அல்லாமல் மற்ற எறும்புகளுக்கு சிரிக்கவும் கற்றுக் கொடுத்தனர். சிரிப்பும் உழைப்பும் வாழ்க்கையின் 2 கண்கள் என அவர்களது புதிய கோட்பாடாக இருந்தது. ஒரு நாள் அம்மு எறும்பு அவ்வளவு வேலை செய்த பின் ஓய்வெடுக்க விரும்பியது. அது தனது பதவியை பொன்னிக்கு கொடுத்தது. நீ என் போன்றவள்தான், உன் மனதின் மகிழ்ச்சியால் குழுவை வழி நடத்துவாய் என்றது. பொன்னி, நீயே என் வழிகாட்டி அம்மா,
நான் உன் பாதையில் நடக்கப் போகிறேன். அந்த நேரம் முழுக்க எறும்பு பாசம், ஒற்றுமை, உழைப்பு, மாற்றத்தை ஏற்கும் மனம் ஆகிய அனைத்தும் ஒரு குடும்பமாக இணைந்தன. ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த சமூகமும் நலமடையாது. ஒவ்வொருவரும் தங்கள் பங்கு செய்வதால்தான் குழு அல்லது சமுதாயம் வெற்றி பெறுகிறது. சுதந்திரம் என்பது பொறுப்புடன் வந்தால்தான் அர்த்தமுள்ளதாகும். சுயமாக வாழ்வது சிறந்தது, ஆனால் அதன் பக்க விளைவுகளை ஏற்கும் துணிச்சலும் தேவையாகும். தற்காலிக இன்பங்களை நோக்கி செல்லும் வாழ்க்கை நிரந்தர நன்மைகளை இழக்கும். சின்னி, கன்னி, துளசி சுகமாக வாழ நினைத்து பணியை தவிர்க்கின்றனர். ஆனால் நிஜமான பாதுகாப்பு மற்றும் செழிப்பை இழக்கிறார்கள். அழிவிற்கு முன் உணர்வதிலும் திரும்பும் மனப்பான்மையிலும் வலிமை இருக்கிறது. தவறு செய்த பிறகு திரும்பி வருவது பெரிய விஷயம். அதுதான் மாற்றத்தின் தொடக்கம். இந்த கதை குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் வாழ்க்கை நெறியை அளிக்கக்கூடியது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.